கிடையாது. இந்த மாதிரி இல்ல, பார்கெயின் பண்ணி சம்பாதிச்சாங்க. பேசலாம். திரு சிவப்பிரியன், நீங்க ஒரு தீவிரவாத தாக்குதல் போல நாட்டின் பொருளாதாரத்தின் மீது நடத்தப்படக்கூடிய தாக்குதலாக வெளிநாட்டில் இருக்கக்கூடிய இந்த மாதிரியான நிதி நிறுவனங்கள் அல்லது நிதி ஆராய்ச்சி நிறுவனங்கள் நடத்தக்கூடிய தாக்குதலாக இது இருக்கிறது அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டை ராஜலட்சுமி முன்வைக்கிறாங்க. உங்களுடைய பார்வை என்ன? இல்ல, அதாவது ராஜலட்சுமி மேடமா இருக்கட்டும், ஸ்ரீராம் சாருமே வந்து அந்த அலிகேஷன்ஸ்குள்ளேயே போகல. சிபி மீது என்ன அலிகேஷன்ஸ் போகாம அவங்க வந்து இந்த ஹிண்டன்பர்க் கம்பெனியினுடைய விஷயங்களை பத்தி தான் பேசுறாங்க. அது வந்து என்ன சொன்னாரு சார், வந்து அது வந்து ஒரு திருட்டு கம்பெனி அப்படின்னாரு. இருந்துட்டு போகட்டும், அதை பத்தி இங்க வந்து விவாதங்கள் செய்யலாம். அதை பத்தி அது உண்மையான என்ன விஷயங்கள்ங்கிறது கொஞ்ச நாள்ல வெளியில வரதான் போகுது, இல்லாம இல்லை. ஆனா மேடம் சொன்னது என்னன்னா வந்து வெளிநாட்டு, அதாவது நீங்க சொன்ன மாதிரி அந்த தீவிரவாத மட்டும் இல்ல, இந்திய எக்கனாமிய வந்து இது போன்ற விஷயங்கள்ல வச்சு தகர்க்கிறதுக்கு முயல்றாங்க. குறிப்பா அவங்க வந்து யுஎஸ் கம்பெனிஸ் பத்தி சொன்னாங்க, சிஏஏன்ற நிறுவனத்தை பத்தியும் சொன்னாங்க. ஸோ இதெல்லாம் உண்மை என்றால் அடுத்த முறை அமெரிக்க அதிபரை சந்திக்கும் பொழுது பிரதமர் மோடி இதை பற்றி பேசணும்ல. இல்ல, இந்தியா வந்து இது உண்மைன்னா இந்தியா வந்து இந்நேரம் வந்து இது வந்து ஒரு இந்தியாவுக்கு மீது விடுக்கப்பட்டிருக்கிற இன்டர்நேஷனல் எச்சரிக்கை, இது வந்து ஒரு கான்ஸ்பிரசி அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட்டை இந்தியா கொடுத்துருக்கணும்ல. இதெல்லாம் விவாதத்துல என்ன வேணாலும் பேசலாங்க. ஆனா இதெல்லாம் வந்து சொல்லும் பொழுது இப்ப இவங்க என்ன சொல்றாங்க, ஹிண்டன்பர்க் நிறுவனம் வந்து எந்த ஒரு ஆதாரம் இல்லாமல் குற்றச்சாட்டுகளை வைக்கிறதுங்கிறாங்க. அப்ப இவங்க வைக்கின்ற குற்றச்சாட்டுகளுக்கு எங்க இருக்கிறது ஆதாரம்? அந்த கம்பெனி வந்து இந்தியாவினுடைய பொருளாதாரத்தை தகர்க்கணும்னு நினைக்குதுன்னா அதுக்கு ஆதாரம் இருக்கணும்ல. அப்ப அந்த கம்பெனி சொல்றது பொய்னா அவங்களுக்கு மட்டும் ஆதாரம் வேணும். இவங்க என்ன வேணாலும் சொல்லிட்டு போலாங்கிறது வந்து ஏற்றுக்கொள்ள முடியாது ஒரு விஷயம். இன்னொன்னு, ஸ்ரீராம் சார் சொன்னாரு வந்து அப்படிலாம் ரிசைன் பண்ண முடியாது. ஏற்கனவே இங்க ஏதாவது ஒரு மாநில அமைச்சர் மீது ஒரு குற்றச்சாட்டு எழுந்துச்சுன்னா உடனே அந்த அமைச்சர் வந்து அந்த பொறுப்புல இருந்து விலகிடுவாரா, ஒதுங்கி நிப்பாரான்னு கேட்டாரு. அது முறை 2 முறை நடந்திருக்கு. எப்போனா 2008ஆம் ஆண்டு அன்றைக்கு அமைச்சராக இருந்த பூங்கோடி ஆலடி அருணா மீது ஒரு குற்றச்சாட்டு வருகிறது. டிவிஎஸ்சியினுடைய சேர்பர்சன் கிட்ட அவர் ஏதோ அவருடைய உறவினர் கேஸ் சம்பந்தமா பேசினாருன்னு சொல்லிட்டு உடனடியாக அவர் ராஜினாமா செய்கிறார். அந்த குற்றச்சாட்டிலிருந்து அவர் விடுவிக்கப்பட்ட பிறகுதான் மீண்டும் அமைச்சராகிறார். அதே போன்று 2010ஆம் ஆண்டு இன்றைக்கு திருவனந்தபுரத்தினுடைய நாடாளுமன்ற உறுப்பினராக இருக்கக்கூடிய திரு சசி தரூர் அவர்கள் மீது ஒரு குற்றச்சாட்டு வருகிறது. லலித் மோடி வைக்கிறார் அந்த குற்றச்சாட்டை ஐபிஎல்ல. அப்போ வந்து இமீடியட்டா சசி தரூர் ரிசைன் பண்றாரு. அந்த குற்றச்சாட்டுல இருந்து அவர் வெளியில வந்த பிறகுதான் மீண்டும் அவருக்கு வந்து பதவி கொடுக்கப்படுகிறது. அதனால அந்த மாதிரி விஷயங்களும் நடந்திருக்கிறது, நடக்காம இல்ல. தமிழ்நாடு பத்தி தான் நான் கேட்டேன். நீங்க கேரளா, தமிழ்நாடு தான் சொன்னாரு. இல்ல ஒரு நிமிஷம், கர்நாடகால இல்ல சார், ஒரு நிமிஷம் இந்த குறுக்கு வேணும். தமிழ்நாடு தான் சொன்னாரு. கர்நாடகால ஈஸ்வரப்பா, அதே மாதிரி ஈஸ்வரப்பா மேல ஒரு புகார் வந்தபோது அவரும் ரிசைன் பண்ணிட்டு முதற்கட்ட கருத்து முடிச்சிட்டோம். நீங்க திருப்பி நான் வரேன் உங்க டைம் வரேன். தமிழ்நாடு பத்தி கேக்குறேன், கரண்ட் மினிஸ்டர் பத்தி தான் கேக்குறேன். சரி, அத அவர் அழகா கடந்து போறாரு. பாலச்சந்திரன் அழகா கடந்து போறாங்க. கடந்து போங்க, பதில் சொல்லுங்க. நான் சுட்டி காட்டுறேன், பதில் சொல்லுங்க. முதற்கட்ட பார்வைதான் சார். இல்ல பாலவேல் அவர் வந்து ஹிண்டன்பர்க்ல இருந்து தமிழ்நாட்டுக்கு போனாரு. நான் தமிழ்நாட்டுக்குள்ளேயே ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்தனே. நான் தமிழ்நாட்டுக்குள்ள தானே எக்ஸாம்பிள் கொடுத்திருக்கேன். டெல்லி ஒரு 1947 சொல்லாதீங்க. நான் கேக்குறது இப்போ நடந்த ஒரு வாரம் முன்னாடி சில விஷயங்கள்லாம் வந்தது, அதெல்லாம் உங்களுக்கு கண்ணுக்கு வராதான்னு நான் கேக்குறேன். சரி, முடிச்சிட்டு சொல்றீங்க. அதெல்லாம் உங்களுக்கு கண்ணுக்கு வராதா? நீங்க 1940 போகாதீங்கன்னு சொல்றேன். பத்திரிகையாளர்கள் எழுதி கொண்டு தான் இருக்கிறார்கள். பாலச்சந்திரன் வரேன், நீங்க பேசுங்க, நான் உங்களை கேக்குறேன். முடிக்கட்டும் திருச்சிரம், முடிக்கட்டும். இல்ல, அந்த குற்றச்சாட்டு என்ன? இப்போ அதாவது செபியினுடைய சேர்பர்சன் மாதவி புச் வந்து ஆஃப்ஷோர், அந்த அதானிக்கு சம்பந்தமான அந்த ஆஃப்ஷோர் ஃபண்ட்ல அவங்களும் ஸ்டேக்ஸ் வச்சிருக்காங்களா இல்லையாங்கிறது தான் கேள்வி. இருந்தா அப்படி வச்சிருக்கலாமா, அது லீகலா, அது வந்து எத்திக்கலா, மாறலா? பாலச்சந்திரன் சார் கேட்ட கேள்விதான். அது லீகலா, எத்திக்கலா, மாறலான்னு சொல்லிட்டா விஷயம் முடிஞ்சிருச்சு. அதை விட்டுட்டு ஹிண்டன்பர்க் நிறுவனம் இதை பண்றாங்க, அவங்க வந்து ஒரு திருட்டு கம்பெனி, அவங்க வந்து இந்தியாவுக்கு எதிரான போர்,
ஏங்க உங்களுக்கு எங்க கோவம் வருது? தீவிரவாதத்தை செய்யும் ஒரு கம்பெனி தான் ஆதரிப்பவர்கள் ஆதரிச்சுட்டு போங்க. நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன். இது வந்து இந்த மாதிரி பேசுபவர்கள், அதாவது அவர்களுக்கு கருத்து உடன்படலைன்னா அவங்களை உடனே உங்களுக்கு நியாயம் கிடையாது. நிச்சயமாக ஒரு பத்திரிகையாளராக இதை ஏற்றுக்கொள்ள முடியாது. இதே டிபேட்ல எவ்வளவு முறை வந்து எதிர்க்கட்சிகளை கிரிட்டிசைஸ் பண்ணியும் நாங்க பேசியிருக்கோம். அப்படிலாம் எங்கள் மீது குற்றச்சாட்டுகளை வைத்து விட்டு போய்விட முடியாது. நீங்க குற்றத்துக்கு அப்பாற்பட்டவர்களும் உங்களை பத்தி யாரும் சொல்லல. தனிப்பட்ட விமர்சனமா யாரையும் சொல்லல. எல்லாரையும் குற்றம் சொல்லலாம். பத்திரிகையாளர்கள் வந்து யாருக்கு மேலேயும் இல்ல, அவர்களும் இந்த நாட்டில் பிரஜைகள் தான், அவர்களும் எல்லா சட்டங்களுக்கும் கட்டுப்பட்டவர்கள் தான். நான் என்ன சொல்ல வரேன்னா, குற்றச்சாட்டு என்ன? செபி சேர்மன் மீது ஒரு குற்றச்சாட்டு இருக்கு. அது பொய்யா உண்மையா? சரி, அந்த கேள்விக்கு பதில் வராம இது இந்தியா மீது அமைக்கப்படுகின்ற இதே விஷயத்தை தான் அதானி குழுமமும் வந்து கடந்த வருடம் வந்து தேசிய கொடியை வைத்துக் கொண்டு சொன்னார்கள். அது நியாயமா? ஒரு நிறுவனம் வந்து தேசிய கொடியை பயன்படுத்த முடியுமா? அது போன்ற விஷயங்களை எங்க போச்சு? அந்த கேள்வி எல்லாம் யார் கேட்கிறாங்க? சரி, ஓகே. முதற்கட்ட பார்வை எடுத்துக்கிற சிவபிரியன். திரு பாலச்சந்திரன் குறுக்கிட விரும்பினேன். உங்கள் கருத்து சொல்லுங்க. நான் ஸ்ரீராம் வைக்கிறேன். ரெண்டு விஷயம். ஒருத்தர் வந்து இப்ப ஹிண்டன்பர்க் கம்பெனி திருட்டு கம்பெனின்னு சொன்னாங்க. இப்ப அது திருட்டு கம்பெனி ஒரு பக்கம் இருக்கட்டும். நான் விவாதத்துல இருந்திருக்கிறேன். எப்ப தெரியுமா குற்றங்கள் வெளியில வரும்? ரெண்டு ஸ்மக்லர்ஸுக்கு நடுவுல வந்து ஒரு சண்டை வந்ததுன்னா, ஒரு ஸ்மக்லர் வந்து எங்களுக்கு இன்னொரு ஸ்மக்லர் பத்தி எல்லா விவரமும் கொடுப்பாரு. அப்ப அந்த ஸ்மக்லர் இவரே ஸ்மக்லர், இவர் சொல்றது நாங்க இதை கேட்கணும்னு நாங்க சொல்ல மாட்டேன். அந்த விவரம் எங்களுக்கு முக்கியம். அதே மாதிரிதான் இன்கம் டேக்ஸ் எவேஷன். ஒருத்தர் வந்து ஒருத்தர் மேல சந்தேகம் இருக்கிறதுனால அவர் கூறுகிற விவரங்கள் அத்தனையும் வந்து புறக்கணிக்கணுங்கிறது கிடையாது. இது வந்து அடிப்படை நிர்வாக முறை. இதை கண்டிப்பா எல்லாரும் தெரிஞ்சுக்கணும். ரெண்டாவது, 2-3 தடவை என்னுடைய பேரை வந்து என்னுடைய நண்பர் ஸ்ரீராம் சொல்லி நீங்க வந்து பரப்பு வரீங்க, கடந்து வரீங்க. இன்னைக்கு பிரச்சனை, இன்னைக்கு கேட்கப்பட்ட கேள்வி, ஹிண்டன்பர்க் என்ன சொல்லியிருக்காங்க, அதுக்கு என்ன பதில் அப்படிங்கிறது. நீங்க வந்து தமிழக அமைச்சர்களை பற்றி ஒரு விவாதம் நடத்தினா அதுல நான் என்னுடைய கருத்து சரியா சொல்றேன். நீங்க இன்னைக்கு தமிழக அமைச்சர்களை பத்தி பேசுறது, ஹிண்டன்பர்க் வந்து திருட்டு கம்பெனிங்கிறது, அவங்க அந்த நாட்டை வந்து டீசர்வீஸ் பண்ணணும்னு சொல்றாங்கிறது எல்லாமே டைவர்ஷனரி டாக்டிக். அது தவறு. அவ்வளவுதான். சரி, ஓகே. திசை திருப்பும் நடவடிக்கையாக நீங்க இதெல்லாம் செய்றீங்க. குற்றச்சாட்டு இருந்தா அந்த குற்றச்சாட்டை நிரூபிக்கிறதுல என்ன பிரச்சனை இருக்கு? அதேதான் நானும் கேக்குறேன். ஒரு வாரம் முன்னாடி தான் நீதியரசர்கள் சொன்னாங்க. இது ஒன்றும் பழைய கதை இல்ல. இங்க வந்து நீங்க தார்மீகம் பாக்குறவங்க ஒரு வாரம் முன்னாடி எல்லாம் நான் தார்மீகம் பார்க்க மாட்டேன், இன்னைக்கு ஒரு கேள்வி வந்திருக்கு பாத்தீங்களா, அதுக்கு மட்டும் தான் நான் தார்மீகம் பார்ப்பேன்னு சொல்றத மக்கள் கிட்ட விட்டுறேன். பிரதர் சொன்னாரு, இவர் தான் சொன்னாருங்க, நீங்க திருப்பி கூட போய் பார்த்துக்கலாம். அதானிய ஆன்டி இந்தியன்னு சொன்னாரு, அதானிய சுரண்டல்வாதின்னு சொன்னாரு. அந்த அதானிக்கு 10 பைசாக்கு அந்த இந்த முத்ரா போட்ட கொடுத்தது ராஜீவ் காந்தி அவர்கள். அந்த அதானிக்கு சிமன்பாய் பட்டேல் என்ற அன்றைய முதலமைச்சர் 10 பைசா அங்க 3 ரூபா அன்னைக்கு போன போது 10 பைசாக்கு அதானியை கொடுத்தது அதே காங்கிரஸ் அவர்கள். கொஞ்சம் நான் முடிச்சிடுறேங்க. அதே சுரண்டல் அதானிய தெலுங்கானால ஏங்க ஒரு வாரத்துக்கு முன்னாடி கூப்பிட்டு எங்க மாநிலத்தில் வந்து உங்களோட அதே சுரண்டல் அதானிய, அதே ஆன்டி இந்தியனை நீங்க எங்க தெலுங்கானால வந்து எங்களுக்கு முதலீடு போடுங்கன்னு நீங்க ஏன் கேக்குறீங்க? அதே அதானிக்கு விழுஞ்சியம் போட்ட உமன் சாண்டி காங்கிரஸ் ஆண்ட கேரளால அதே சுரண்டல் அதானிக்கு டெண்டர் கூட இல்லாம அந்த விழுஞ்சியம் போட்டு ஏன் கொடுத்தீங்க? இந்த சுரண்டல்வாதி என்று சொல்லிக்கொண்டு அவருக்கு இவ்வளவு பண்ணீங்கன்னா அதுல உங்களுக்கு கிடைத்த பலன் என்னன்ற யார் வேணா ஒரு கேள்வி வரும். பாலச்சந்திர ஐயா ஒன்று ரொம்ப பியூட்டிஃபுல் எக்ஸாம்பிள் சொன்னாரு. 2 ஸ்மக்லர்ஸ் சண்டை போட்டுக்கிட்டா உண்மை வரும்னு. இப்படிதான் காங்கிரஸ் வந்து ஆம் ஆத்மி பார்ட்டியை பார்த்து சொல்லுச்சு, 100 கோடி லிக்கர் ஸ்கேம்ல திருடினாங்க, எங்களை வந்து கோவால எங்களை ஃபைட் பண்றதுக்கு அந்த லிக்கர் ஸ்கேம் 100 கோடி எடுத்து எங்களை தோக்கடிக்க வச்சாங்கன்னு ஜெயராம் ரமேஷ் வந்து எல்லாரும் கத்துனாங்க.
இல்ல ஸ்ரீராம் இன்னைக்கு ஸ்ரீராம் பட்டியலிடக்கூடிய எல்லா நீங்க பட்டியலிடக்கூடிய எல்லா விஷயத்தையும் இல்ல நீங்க பட்டியலிடக்கூடிய எல்லா விஷயத்தையும் நான் எதுமே அவாய்ட் பண்ணல இப்போ அந்த ஒரு குற்றச்சாட்டு சொல்றாங்கன்னா அந்த குற்றச்சாட்டு குறித்து விசாரிக்கிறதுலயோ அல்லது அந்த குற்றச்சாட்டு இது ஒரு கிளாசிக் எக்ஸாம்பிள் சொன்னார்ல, 2 ஸ்மக்லர்ஸ் பத்தி சொல்றபோது இதுதான் இந்தி கூட்டணியில ஒருத்தரும் அவங்கவங்கள பத்தி சொன்னத இன்னைக்கு எல்லாரும் அந்த இடி அந்த அவங்க சொன்ன குற்றத்துல அவங்க எல்லாம் ஜெயில இருக்கும்போது அது எப்படிங்க திரு மோடி அவர்கள் மேல் பழி வரணும்? நீங்க சொன்ன உங்க குற்றத்தினால நான் என்ன கேக்குறேன், நீங்க எழுப்பக்கூடிய எல்லா கேள்விக்கும் நான் பதில் வாங்கிக்கிறேன். இதுல எப்படி நீங்க எழுப்பக்கூடிய எல்லா கேள்விக்கும் நான் பதில் வாங்கிக்கிறேன். திரு புகாரியோ திரு சிவப்பிரியனோ எழுப்பக்கூடிய கேள்வி, நீங்க வெளிநாட்டு முதலீடுகள் ஆஃப்ஷோர் இன்வெஸ்ட்மெண்ட் இதுல இருக்கா அப்படின்னு விசாரிங்க அப்படின்னு சொல்லும்போது ஆமா இருக்கு அப்படின்னு பெர்முடாலையும் மொரிஷியஸ்லயும் இருக்கு அப்படிங்கிற ஒரு ஆதாரத்தை கொடுக்கிற போது அந்த ஆதாரத்தையும் கடந்து தான் போகணும் அப்படின்னா அது எப்படி கடந்து போகணும்? நான் இப்ப சொன்னேனா அது நீங்களா முடிவெடுக்கல. அப்போ ஒரு குற்றச்சாட்டு வருது, அப்ப அந்த குற்றச்சாட்டுக்கு ஒரு ஆதாரம் வருது அப்படின்னா அதுக்கு நம்ம பதில் சொல்லணும். 2 தவறுகள் இருக்கு. பிளாக்ஸ்டோன் ஷெல் கம்பெனினாரு, ஒன் ஆஃப் தி லார்ஜஸ்ட் வெல்த் மேனேஜ்மென்ட் கம்பெனி இன் தி வேர்ல்ட். அத ரொம்ப அழகா ஷெல் கம்பெனின்னு சொல்லிட்டாரு. அப்படின்னா ஷெல் கம்பெனினா என்ன? போலி கம்பெனின்னு அர்த்தம். பிளாக்ஸ்டோனை பத்தி அவர் ஹோம்வொர்க் பண்ணிட்டு வந்துட்டு அது போலி கம்பெனியான்னு சொல்லணும். நீங்க தொடர்ந்து ஆரம்பிக்கும் போதே அதானியின் போலியான கம்பெனிகள் நீங்க ஆரம்பிச்சீங்க அப்படின்ற குற்றச்சாட்டு நீங்க சொல்லல, அதை நீங்களா டிசைட் பண்ணிட்டீங்க. இப்ப நம்ம நாட்டில் இருக்கிற நம்ம ஒரு மிகப்பெரிய கம்பெனி இந்தி கூட்டணி ஆளக்கூடிய எல்லா மாநிலத்திலும் அவர்கள் போய் கெஞ்சி பணம் போடுன்னு சொல்ற கம்பெனியை போலி நிறுவனம் சொல்றோம். நீங்க நான் சொன்னதுனால நான் எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க, எனக்கு ஒரு வாய்ப்பு. இல்ல நான் கம்ப்ளீட்டா பண்ணல. எனக்கு நீங்க என் மேல சொன்ன சார்ஜுக்கு நான் ஒரு விளக்கம். நீங்க ஓபன் பண்ணி பாருங்க. நான் சொன்னேன் நான் சொல்லி முடிச்சிடுறேன். போலி நிறுவனங்கள்ல முதலீடு செய்திருக்கிறது, அந்த நிறுவனத்துல செபி தலைவரும் அவருடைய கணவரும் தொடர்பில் இருக்கிறார்கள் என இண்டன்பர்க் ஆய்வறிக்கை சொல்லியிருக்கிறது. அப்படின்னு இண்டன்பர்க் ஆய்வறிக்கை சொல்லியிருக்கு. நான் சொல்லல, நீங்க பாத்தீங்களா? அதானி அதானி இண்டன்பர்க் ஆய்வறிக்கை அப்படின்னு சொல்லியிருக்கு. நான் சொல்லியிருக்கேன். நான் இத உங்களுக்கு போலி நிறுவனம்னு சொன்னது பாலவேல் சொன்னதாக சொல்லல, இண்டன்பர்க் ஆய்வறிக்கை சொல்லியிருக்கிறது. நான் சொல்லிதான். எஸ், ஓகே. அத நான் கிளாரிஃபை பண்ண வேண்டியது என்னுடைய கடமை இல்லையா?